விவசாயிகளுக்கு ஆதரவா மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்ற பல கோரிக்கைகளை முன்வச்சு சேலத்துல நாங்க எல்லாருமே காலையில ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம், சாலை கூட பண்ணோம். ஆனா எங்களை ரொம்ப வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போன காவல்துறை எங்க கிட்ட இருக்கிற மொபைல ரொம்ப வலுக்கட்டாயமா புடிங்கி எடுத்தாங்க. அப்போ எங்க தோழர் ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவரை அடிச்சு தலையில ஒருத்தர 3 பேர் சேர்ந்து வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க. அப்போ எங்க தோழர் ஒருத்தர் தவறான வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன கேட்டாருன்னா, 2020 உங்களுக்கு சாப்பாடு வேணுமா சார், இன்னும் 2 வருஷம் கழிச்சு சாப்பாடு வேணும்ல சார், சாப்பாடு இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. இதுதான் அவர் கேட்டது. ஆனா இந்த கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்க தோழர் எங்க கூட இருக்கிற ஒரு நபர் ரொம்ப அசிங்கமா காவல்துறையை திட்டினாங்கன்னு ஒரு தவறான செய்தியை பரவி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அப்படி ரொம்ப அசிங்கமா திட்டினாரு. 2020 சாப்பிடுவீங்களா சார், சாப்பாடு வேணும்ல உங்களுக்குன்னு கேட்டது அவங்களுக்கு கெட்ட வார்த்தையா தெரிஞ்சிருக்கு. நான் கேட்டேன், உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்க சாப்பிடணும்னு தான் நாங்களும் போராடுறோம்னு சொன்னதுக்கு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு காவல் அதிகாரி என்ன சொன்னாருன்னா, எனக்கு நீ ஒன்னும் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார வச்சாங்க. இவ்வளவு கேவலமா பேசுறாங்க அவங்க. ஆனா வெளியே என்ன நியூஸ பரப்பி விட்டாங்கன்னா, மாணவர்கள் கூட இருக்கிற தோழர்கள் அசிங்கமா காவல்துறையை திட்டினாங்கிறது முழுக்க போய். அது இல்லாம காவல்துறையை எதிர்த்து பேசினாங்க, சண்டை போட்டாங்க, ரொம்ப அராஜகமா நடந்துகிட்டாங்க அப்படின்னு பல பொய்ய வெளியே சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க கிட்ட ஒரு சுயமரியாதைய கூட கொடுக்காம ரொம்ப கேவலமா திட்டினாங்க. நீ வா போன்னு அவ்வளவு மோசமா திட்டி, அதான் எப்படி எனக்கு நீ ஒன்னும் புடுங்க வேணான்ற அளவுக்கு பேசினாங்க. எங்க மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப நாகரிகமான முறையில தான் நடந்துகிட்டோம். எங்க கிட்ட கடைசி வரைக்கும் சண்டை போட்டு எங்க வீட்டுல எல்லா பேரண்ட்ஸுக்கும் கால் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாரையும் மிரட்டி இருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸையும் ஏதோ உங்க பையன் கொலை குத்தம் பண்ண மாதிரி, அவ்வளவு தப்பு பண்ண மாதிரி புடிச்சு வச்சிருக்கோம், கூட்டிட்டு போங்கன்னு பேரண்ட்ஸ கூட்டிட்டு எங்க எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நாங்க மொத்தம் 13 பேரு. 13 பேர்ல 2 பொண்ணுங்க, அதுலயும் ஒரு பொண்ணு மைனர். எங்க எல்லார் மேலயுமே இதுக்கு கல்லூரிகள்ல படிக்கிற மாணவர்கள் எல்லார் மேலயும் எஃப்ஐஆர். இவ்வளவு மோசமா தான் காவல்துறை நடந்துகிட்டு மாணவர்கள் அவங்கள தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அராஜகம் இவங்க இன்னைக்கு எங்க கூட நடந்துகிட்டது எல்லாமே. எங்க அட்வொகேட் இன்ஃபார்ம் பண்ணணும்னு அப்ப கூட மொபைல புடிங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு மொபைல கூட அவங்க கொடுக்க கிடையாது. தயவு செஞ்சு இது மாதிரி இருக்கிற அடக்குமுறைகளுக்கு யாரும் அடங்காதீங்க. ஆமா, நம்ம நேர்மையா இருக்கோம் அப்படின்னா இது மாதிரி காவல்துறை கைப்புலிகள் நம்மள அடக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடக்குறாங்க, நம்ம மேல கேஸ் போடுறாங்கலாம் பயந்துகிட்டு இருந்தா விவசாயிகள் ஒருத்தங்க கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்காது. எந்த மாணவர்களும் எந்த இளைஞர்களும் பொதுமக்களும் போராட்டங்களை கைவிடாதீங்க. எங்க போராட்டமும் திரும்பவும் தொடரும். அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாலும் நாங்க திரும்பவும் போராடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய உரிமையை நாங்க கேட்டு போராடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வருங்கால சந்ததிகள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணது இல்லாம ஜென்ரலாக தான் நாங்க போராடணும். இது ஒரு டீம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க காட்ட கிடையாது. ஆனா காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, எங்கள்கிட்ட வலுக்கட்டாயமா மொபைலை புடுங்கி ஒவ்வொருத்தருடைய மொபைலையும் புடுங்கி உடைக்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்னையெல்லாம் கழுத்து நெசுக்க பார்த்தாங்க. கழுத்து நெசுக்கி பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தாங்க. 2 காவலர்கள் பிடிச்சி இழுத்தாங்க. ஒருத்தர் கழுத்து நெசுக்காங்க. ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கக்கூடிய தோழர்கள் ரொம்ப கொச்சையான வார்த்தை பயன்படுத்தினாங்க. காவல்துறை எனக்கு தோழர்னு சொல்லி அந்த பழகி போயிடுச்சு. யாரா இருந்தாலும் எனக்கு தோழர் தான். அவங்க எளிமையா பாக்குறதும் நண்பனா பாக்குறதும் அவங்களுடைய கையில தான் இருக்குது. அதனால நீங்க இந்த மாதிரி அடக்குமுறையை இனிமேல் பண்ணக்கூடாது. மாணவர்கள் இதோடு நாங்க நிறுத்த மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் வெடிக்கும், புரட்சி வெடிக்கும். ஒவ்வொரு விவசாயிகளுக்காகவும் நாங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாணவர்களும் போராடுவோம், வீதிக்கு வருவோம், மக்களும் வீதிக்கு வருவாங்க. அந்த நாள் வரும்போது நாங்க நிச்சயமா குரல் ஒலிப்போம். அது மட்டும் இல்லாம எங்க மேல எஃப்ஐஆர் எந்த ஒரு காரணமும் இல்லாம போட்டது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. எஃப்ஐஆருக்கான காரணத்தை காவல்துறையை சொல்லியாகணும். அதே போல பெண் தோழர்கள் திட்டியதும் சொல்லியாகணும். எங்களை கழுத்தை பிடிச்சி நெசுக்கிறது அதுக்கான 16 வயசு மைனர் பொண்ணு ஒருத்தங்க மேலயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போட்டு மிரட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. எல்லா மாணவர்களுடைய சப்போர்ட் இதுக்கு கட்டாயம் தேவை. நீங்க நிச்சயமா பயப்படாம நீங்க தைரியமா வாங்க. எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் அதை நம்ம எதிர்த்து காட்டணும். இன்க்ளூட் ஜிந்தாபாத். அந்த வீடியோ மட்டும் காட்டுங்க.